பீட்ரூட்டு, கேரட் ரெண்டையும் வச்சு மில்க் ஸ்வீட்டு செய்ய போகிறோம் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஆர்டிஃபிஷியல் கலருக்கு பதிலாக இந்த மாதிரி நேச்சுரல் கலரை யூஸ் பண்ணி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் காய்கறிகளோட சத்தும் கிடச்ச மாதிரி இருக்கும், ஸ்வீட்டும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ இந்த பீட்ரூட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக வெட்டி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 4-5 ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அந்த தண்ணி நல்லா வற்றுற வரைக்கும் அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அது ஓரளவு வற்றினதுக்கப்புறமா இந்த சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. அதில் சீனியை 1/2 கப்பு சீனி எடுத்துருக்கிறேன். 1 பீட்ரூட் போட்டிருக்கிறேன். 2 கப்பு பால் பவுடர் சேர்க்க போகிறேன். இதில் சின்ன சின்ன துண்டுகள் ஏதாவது முழுசாக கிடந்ததுன்னா அதை நீங்கள் எடுத்துருங்க. ஏன்னா அதில் ஈரம் இருந்ததுனாக்கா ஸ்வீட் ரொம்ப சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். இப்போ ஓரளவு கிண்டி அந்த சீனியும் அந்த பீட்ரூட்டும் கலந்து வந்ததுக்கப்புறமா இந்த 2 கப்பு பால் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். மொத்தமாக போட்டு கிண்டுனீங்கன்னா ஒரேடியாக அடி பிடிச்சாலும் பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டுங்க. இது நான்ஸ்டிக் குக்வேராக இருந்ததுன்னா ஒட்டாமலே வந்துடும். நான் நான்ஸ்டிக் குக்வேர் யூஸ் பண்ணாமல் ஒரு சாதாரண நம்ம எப்போயும் வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரத்தை தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிக்கிட்டே வாங்க. மொத்தம் 2 கப்பு பால் பவுடரையும் கலந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட்டு தான் போட்டிருக்கிறேன். அதுக்கே நல்ல கலர் வந்திருக்கு. பீட்ரூட்டு ஒரு 1/2 கப்பு தான் சீனி போட்டிருக்கிறேன். போட்டு 2 கப்பு பால் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்படி கிண்டி இப்போ லேசாக பிடிக்கிற மாதிரி வருதில்ல, இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் நெய் விட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு தட்டில் நெய் தடவி அதில் நீங்கள் கொட்டி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அப்புறமா எடுத்துக்கலாம். அதே போல் கேரட்டையும் இது மாதிரி செய்ய போகிறோம். இதுக்கு கொஞ்சம் தேங்காயும் நான் கலந்துக்க போகிறேன். கேரட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காயை தோல் இல்லாமல் எடுத்து மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இல்லை கோகோனட் பவுடர் நீங்கள் பேக்கெட்டில் கிடைக்கிறத வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கேரட்டை அடுப்பில் வச்சு கிண்டுறீங்க. கிண்டும்போது இந்த தேங்காயையும் சேர்த்துக்கோங்க. லேசாக கிண்டிட்டு இதுலேயும் 1/2 கப் சீனி போட்டுக்கோங்க. 1/2 கப் சீனி போட்டு அது நல்லா கலந்து கரைஞ்சதுக்கப்புறமா அதில் எல்லாம் ஈரப்பதம் ஓரளவு போயிடும். போனதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி 2 கப்பு பால் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கிண்டிக்கிட்டே வந்தீங்கன்னா அது ஒரு கெட்டி பதமாக வந்துடும். இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் நெய் மட்டும் விட்டு நீங்கள் அதை இறக்கி ஒரு ட்ரேயில் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுனால இதுவும் ஒரு வித்தியாசமான ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ கேரட்டையும் பிள்ளைங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இதை வறுக்கலை, சும்மா வேக தான் வச்சுருக்குறோம். அதனால் ஓரளவு அதோட சத்தும் கிடைக்கும். அடிக்கடி செய்யலைனாலும் எப்போயாவது ஒருக்க இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிட்டே வரணும் நீங்கள். இப்போ இது ரெண்டுமே நேச்சுரல் கலர்ஸ் தான். நமக்கு பீட்ரூட்டும் இந்த கேரட்டும் கடைகளில் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸை யூஸ் பண்ணி ஸ்வீட்ஸ் செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த இதுக்கு பதிலாக நம்ம இது மாதிரி செய்து பார்க்கலாம். ஆனால் என்னென்னா இதை ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது, சீக்கிரமாக காலி பண்ணிடணும். அதனால் அளவாக செஞ்சு நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். எல்லாருக்குமே இது பிடித்தமானதாக தான் இருக்கும். செய்து பாருங்கள்.